பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துவிடுங்க. ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. எங்கள் ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தரும். உங்கள்கிட்ட அந்த ஆப் இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸும் ஷேர் ப்ரொசேஜ்னா வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். இதில் புக் மார்க் ப்ரொசேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரொசேஜ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண புக் மார்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு ஆடியோ லேயர் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் இமேஜ்லாம் நீங்கள் தான் வந்து ஆட் பண்ணணும். இல்லை நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜே வேணா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் பார்த்தா டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக செகண்ட் இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி ஃபில்டர் செட் பண்ணக்கூடாது. ஆஃபில் தான் இருக்கணும் இமேஜ். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணிட்டு எப்படி நான் எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் இமேஜ் எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் அதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக க்ரீன் ப்ளஸ் சைன் பார்த்தா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அங்கே மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டரான மீடியா வந்து ஷோ ஆகும். கரெக்டாக நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிச்சுன்னா கரெக்டாக இமேஜ் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க இமேஜில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் சைன் மாதிரி கிளிக் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆனால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்பல்சரி 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஜூம் பண்ணால் நீங்கள் அதை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ இமேஜை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பார்த்தா கீழே பார்த்தா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து கட் ஆகிடும். அதே இமேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போகாமல் இதுமாதிரி உள்ளவே இருக்குன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் நான் எப்படி கரெக்டாக கீழே பாருங்கள். கரெக்டாக நான் எப்படி கரெக்டாக ரெட் கலர் புக் மார்க்கில் இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஷேகர் அப்படியே ஆட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதில் அந்த எஃபெக்ட்டுக்கு லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:11 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜையும் ஆட் பண்ணிங்க. 5:02 இருக்க இமேஜ் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜையும் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் லேயர் இருக்கும். அந்த ஸ்மால் லேயர் நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கரெக்டாக அந்த 4 லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு 3 ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு 3 ஸ்டெப் வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு லேயர் இருக்குல்ல கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான நீங்கள் காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு லேயர் கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு 3 சிசி லேயர் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பி வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும். இந்த 3 லேயர் வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டே தெரியும் நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்ட்டில் வச்சுட்டு அந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயருக்கான சிசி ஆட் ஆகிடும். அந்த சிசி வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணல. கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:24 லாஸ்ட் வரையுமே இந்த ஒரே சிங்கிள் எஃபெக்ட்டை நீங்கள் இருக்கிற எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதான் நம்ம வந்து வீடியோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சோன்னே வீடியோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:24 கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 லேயர் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா இமேஜ் லேயருக்குமே நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னே கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சோடனே மேலே பார்த்தா செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.